Thank you, sir. Jai Hind. Jai Hind. Mission Blackbird is on. Indian Army. Darumbat.
இனி நம்ம you'll be okay. You'll be okay. Shh, quiet. पहले तुम जाओ, पीछे सबको भेजता हूं। ஜெயின் சார். சார் ஜெயஹிந்த். தீவிரவாதியை பிடிச்சிட்டு வான்னு அனுப்புனா அவனை அழிச்சிட்டு வந்திருக்க. எதுக்காக அவனை கொலை பண்ண? ஐ வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். அவன் ஒருத்தன் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற இந்த ஒரே சாய்ஸ். சார் மெயின் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் சார். அண்ட் ஹி வாஸ் அ லாஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் அஸ்.
நீ பொறுப்பு இல்லாம பதில் சொல்ற. சார் எங்கள்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதை நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். என்ன மெசேஜ்? நம்ம எல்லைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு நம்ம இடங்களை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணாங்க சார். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சார். நாம இப்போ அமைதியாக இருந்தோம்னா நம்மளை கோடன்னு முடிவு பண்ணிடுவாங்க சார். அதை புரிய வைக்கத்தான் அவங்க இடத்துக்கே போய் இந்த ஆபரேஷனை பண்ணோம் சார். என்ன சொன்னாலும் தப்பு தான். நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணா நான் மேல பதில் சொல்லணும். தயங்கிக்கிட்டே இருந்தா தலை இருக்காது சார். இந்த மெசேஜை தான் உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன் சார். நம்மளை பற்றி நினைச்சால எதிரிக்கு உயிர் பயம் வரணும் சார். உயிர் பயம். என் கேள்விக்கு இது பதில் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் மேல என்கொயரி வரும். எப்போ என்கொயரி வருதோ அப்போ நிச்சயமா உனக்கு தண்டனை கிடைக்கும். சங்க காலத்துல இருந்தே பல போர்களில் சாதனை புரிஞ்ச தமிழ் மரபில் வந்தவன். நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்றத பெருமையா நினைக்கிறவன். அப்படிப்பட்டவன் என் மேல வைக்க போற என்கொயரிக்கா சார் பயப்பட போறேன்? சொன்னது புரியல. I shall face the inquiry, sir. ஜெய் ஜெய் ஜெய். அவன் லுக்கு, அவன் தைரியம், அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே அவன் ஹைட், அவன் பர்சனாலிட்டி சும்மா சொல்லக்கூடாது. ரியலி கிரேட் தெரியுமா? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நீ யாரை பத்தியோ பேசுறேன்னு தெரியுது. கேப்டன் ராம். இப்போ யாரை பத்தி பேசுறீங்க? she like you. யாரு? வேற யாரு? டாக்டர். இதெல்லாம் இது வரைக்கும் சினிமால தான் பார்த்திருக்கேன். இப்பதான் நான் நேர்லயே பாக்குறேன். சும்மா கலக்கு தல. நிஜமாவா? உண்மையை சொல்லணும்னா அவனை பார்த்ததுல இருந்தே I feel madly in love with him. ஓஹோ, என்ன ராம்? ஏய், என்ன மேட்ரு? ஏய், காதல் ஏய். மனசுக்குள்ள வந்துட்டாலே ஆளை கையில பிடிக்க முடியாது. சும்மா இருங்கடா. ஏய், I love him. ஆனா எப்படி பேச போறேன் தான் எனக்கு தெரியல. அவங்க கிட்ட போய் பேசுங்க. அது அவ்வளோ ஈஸி இல்ல. ஃபர்ஸ்ட் அவன் மனசுல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன பார்த்தா அவளை ரொம்ப உருகி உருகி லவ் பண்ண தலையில சொல்றது நம்ம Okay. நாளைக்கு அவனை பார்த்ததும் ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஹாய். ஹாய். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. யா சார். அது ஜெய்ஹிந்த் சார். ஜெயஹிந்த். ஆக்சுவலி நான் வந்து ஜெய்ஹிந்த் சார். ஜெயஹிந்த். ஆக்சுவலி சார். ஜெயஹிந்த் அதானே? ஹவுஸ் சார். போங்க. சாரி. அது வந்து நான் Can I take a selfie with you? செல்ஃபி என் கூடவா? You saved my life. So என்னை சேவ் பண்ணது நீங்க தான் எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறதுக்காக. எனக்கு நன்றி சொல்றதை விட இண்டி நாமிக்கு சொல்லுங்க. I'll be happy. உங்களை மாதிரி எனக்கும் தேசபக்தி ரொம்ப அதிகம். I'm a proud Indian. I'm sure. By the way, national song தெரியுமா? வந்தே மாதரம். பாட தெரியுமா? யா. பாடுங்க. Actually daily நான் ஸ்கூல் மேடையில ஏறி நான் பாடுவேன். பாடுங்க. Now? Yeah. Why not? பாடுங்க. வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுஜலா. It's okay. ஃபோன் கொடுங்க. யா கம். செல்ஃபி வேற, தேசபக்தி வேற. Excuse me. Hi. Hi. Can you please stand up? Okay.
என்ன? யா. வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம் சஸ்யஷாமலாம் மாதரம் வந்தே மாதரம். எனக்கும் தேசபக்தி இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் ஸ்கூல் காலேஜ்ல நான் தான் பாடுவேன். நீங்க எனக்கு சடனா கேட்டீங்களா, அதான் பாட முடியல. நிறைய பிரைசஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். செல்ஃபி அதான் எடுத்தோம்ல. நோ நோ நோ, நான் எடுத்த செல்ஃபியை நான் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. so many likes. we are actually good together, no? கமெண்ட்ஸ்ல ஏதோ அந்த கமெண்ட்ஸ் ஹரிஷ் இல்ல அதுல I'll see you soon. இல்ல. yeah coming. என்ன லெட்டர் எழுதி முத்தாதம் கொடுத்துருக்கா? அப்பவே சொன்னேன்ல சார் எங்களுக்கு படிச்சு காட்டுங்க சார். என்னது? போனதே பறிபோனதே என் வானமும் இருளானதே. ஆயினும் நெஞ்சோரமாய் உன் ஞாபகம் புத்துவுதே. தாயான அண்ணன் உலகில் நீயே, நோயானேன் உன்னை இழந்துதானே. என் உயிரே என் உறவே தெய்வமே நீதன் காரணம் நியாயமா. தெய்வமே உயிர் போனதே என் உயிர் பாடுதே. போனதே பறிபோனதே என் வானமும் இருளானதே. தெய்வமே நீதன் காரணம் நியாயமா. தெய்வமே உயிர் போனதே என் உயிர் பாடுதே. போனதே பறிபோனதே என் வானமும் இருளானதே.
என்ன நடந்துச்சு? இட்ஸ் கிளியர். He committed suicide. என் அண்ணன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு கோழையும் இல்லை. என்ன நடந்துச்சு? ராம், நீங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸ்னு எனக்கு தெரியும். ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு தங்கச்சி வீட்டுக்காரர் தானே. இன்வெஸ்டிகேஷன் கூட நான் தானே பண்ணேன். லெட்ஸ் பி பிராக்டிக்கல் ராம். சும்மா தேவையில்லாம குழம்பி காம்ப்ளிகேட். ஒரு தம்பியா எனக்கு கூட பிறந்த அண்ணன் மரணத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிராக்டிக்கல் நோட் நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். வாட் ஹேப்பன்ட்? சார் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. நாங்கள் டெமாலிஷ் பண்ணி தான் ஆகணும். என்கிட்ட திமிரா பேசின நிறைய ஆபீசர்ஸ் காணாம போயிருக்காங்க. உங்கள யாருக்காவது தைரியம் இருந்தா, நெஞ்சில தில் இருந்தா பில்டிங்க தொடுங்கடா. எங்களை மிரட்டலாம் சார், ஆனா அந்த கலெக்டர் இருக்காரு, அவர் உங்களை சும்மா விட மாட்டாரு. யாரா அவன்? யாரா நீ? இன்ட்ரோடக்ஷன் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. அறிமுகப்படுத்திக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்ல. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பான முறையில் பில்டிங் கட்டுற கிரிமினல் நீ. அரசாங்க பதவியில் இருக்கிறோங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது. உனக்கு தைரியம் இருந்தா ஒரு அடி முன்னால எடுத்து வை. டேய், 5 வருஷம் பவர்ல இருக்கிற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா 58 வருஷம் பவரான போஸ்ட்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? இன்ஸ்பெக்டர் சார், கவர்மெண்ட் ஆபீசரை எதிர்த்து வேலை செய்ய விடாம தடுத்ததுக்காக இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இங்க பாரு ஆபீசர், நல்லா யோசிச்சுக்கோ. கெட்டது பண்றதுக்கு தான் நான் யோசனை பண்ணுவேன். ஒரு நல்லதை பண்றதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐஏஎஸ் ஆபீசர்னா பொங்கலை சாப்பிட்டு பொத்திட்டு போவான்னு பாத்தியா? சாவடிச்சிருவேன். ஆபீசர்ஸ் சார், பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுங்க. ஓகே சார். ஏய், எந்திரி. ஏய், பண்ணி சொல்றல. எந்திரி. ஜெயிலுக்கு போன கவுன்சிலர் ரிலீஸ் ஆகி வந்ததும் எங்க அண்ணன் வீட்டு முன்னால் வந்து கலாட்டா பண்ணான். அவன் கலாட்டா பண்ணது தெரிஞ்ச எங்க அண்ணன் கோபத்தில் கவுன்சிலர் வீட்டுக்கு நேர ஆவேசமா போனார். ஹலோ, நீங்களே போங்க, நில்லுங்க. சாவ தேடி வந்திருக்கியா? வா. இது ஒரு கிளியர் சூசைட் கேஸ். போலீஸ் விசாரணையும் முடிஞ்சது. போஸ்ட்மார்ட்டமும் அதைத்தான் சொல்லுது. மறுபடியும் என்ன சந்தேகம்? இது சூசைட் இல்ல, இட்ஸ் a murder. தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு வீணா மூளையை குழப்பிக்காத. ரூம் ஃபுல்லா எவிடன்ஸ் இருக்கு. வாட் யூ மீன்? எவிடன்ஸ் நம்பர் 1, அண்ணனோட பர்சனல் ரூம்ல டேபிள் பக்கத்தில் உள்ள விண்டோ கர்டன்ஸ். அந்த கர்டன்ல 6 அடி உயரத்துல கஞ்சா ஸ்மெல் அடிச்சது. அந்த ரூம்ல 6 to 6'3" ஃபீட் ஹைட் இருக்கிற ஒருத்தன் தான் கஞ்சா அடிச்சிருக்கணும். எவிடன்ஸ் நம்பர் 2, அண்ணன் ரூம்ல இருக்கிற பீன் பேக். அதுல ரொம்ப உயரமா கனமான ஒருத்தன் உட்கார்ந்திருந்த மாதிரி பள்ளம் பதிஞ்சு இருந்துச்சு.
அதில் உட்கார்ந்துருந்தவனோட எடை கிட்டத்தட்ட 100 கிலோ இருந்திருக்கணும். அண்ணன் வரத்துக்கு முன்னால அந்த இடத்துல அவன் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்திருக்கணும். அந்த பள்ளம் அவ்வளோ ஆழமா இருந்துச்சு. எவிடன்ஸ் நம்பர் 3, அண்ணன் கம்ப்யூட்டர்ல எந்தவித ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இல்லாதது. யாரோடதும் இல்லைன்னு ரிப்போர்ட்ஸ் கூட வந்திருக்கு. ஏன்? காரணம் இருக்கு. அண்ணனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கணும். யாரோ அண்ணன் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிட்டு எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் அழிச்சிருக்காங்க. லாஸ்ட் எவிடன்ஸ் அண்ணன் தூக்கு போட்ட கயிறோட முடிச்சு இருந்த விதம். அந்த கயிறு சுத்தப்பட்டிருந்தது லெஃப்ட் சைடில், ஆனா அண்ணன் ரைட் ஹேண்டட். இவ்வளவு பெரிய எவிடன்ஸை எப்படி மிஸ் பண்ணோம்? மிஸ் ஆனதுக்கு காரணமும் இருக்கு, அதுக்கு உள்நோக்கமும் இருக்கு. நான் மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் குறை சொல்லல. ஒரு IAS ஆபீசர் கேஸை க்ளோஸ் பண்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாம சாத்தியம் இல்லை சார். ராம், இந்த கேஸை பர்சனலா நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன். இம்மிடியட்டா ஃபாரன்சிக் காரங்களை வந்து என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சத்தியமூர்த்தி கேஸை மீண்டும் விசாரிக்கணும். 6.2 6.3 லெஃப்ட் ஹேண்டட் கிரிமினல்ஸ் லிஸ்ட் உடனே வேணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். டாக்டர் ரவீந்தர் எங்க இருக்காரு? அது அங்க இருக்காரு சார். இங்க ரைட்லையா? தேங்க்யூ. சொல்லு. டாக்டர் ரவீந்தரை பார்க்கணும். டாக்டர் ரவீந்தர் சார் அவர் 2 days லீவ்ல போயிருக்கார் சார். Oh my god. Hey, he's here. He's here. Go, you guys go. Huh? Hey. Hey, hi. Hey. நீங்க இங்க? இங்க டாக்டர் ரவீந்தரை பார்க்கறதுக்காக வந்தேன். ஓ, மீட் பண்ணிட்டீங்களா? அவர் வரலன்னு சொன்னாங்க. வாட்? அந்த டாக்டர் வரலையா? யாரோ உங்ககிட்ட ஜோக் பண்ணிருக்காங்க. ஓ. நோ வரிஸ். கம், I'll take you there. நான் சொன்னல, இங்க தான் இருக்கார் பாருங்க. ஹாய் டாக்டர். இவர் IAS ஆபீசர் சத்தியமூர்த்தியோட தம்பி. He wants to meet you. இவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். Can I? Of course. Thank you. Can I? Okay. என் அண்ணன் சத்தியமூர்த்தி மரணத்தை பத்தி நீங்க கொடுத்த ஃபைலை நான் ஸ்டடி பண்ணேன். என்ன பேசணும்? நத்திங். ஒருத்தர் கயிறுல தூக்கு போட்டுக்கிட்டா அவங்களுக்கு V மார்க் இருக்கும். யாராவது வலுக்கட்டாயமா செஞ்சிருந்தா O மார்க் இருக்கும். என் அண்ணன் கழுத்துல O மார்க் இருந்துச்சு. ரிப்போர்ட் சரியில்லையே டாக்டர். வாட் யூ மீன்? யாரோ சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? அதை நான் கேட்காம வேற யார் கேட்கறது? லிசன், உன்னோட ஆர்மி பவர்லாம் பார்டர்ல போய் காமிச்சுக்கோ. இங்க வந்து தேவையில்லாம பேசக்கூடாது. பாரு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் சரியா தான் எழுதி கொடுத்துருக்கேன். உனக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா போய் போலீஸ் அப்ரோச் பண்ணிக்க. உனக்கு பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. இங்கிருந்து வெளியே போ. தேவையானதை விட அதிகமா பேசிட்டீங்க. எப்படியும் திரும்ப மீட் பண்ணுவோம். Shut up. பேசியாச்சா? யா. Can I have your number? நான் ஃபோன் யூஸ் பண்றதில்ல. சாரி. Your home address, residence number, anything? நான் வீடு ஷிஃப்ட் பண்ண போறேன். ஷிஃப்ட் பண்ணவனே அட்ரஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. யா, ஷூர். Bye. Don't forget.
அண்ணன் எந்த விஷயத்துக்காவது அப்செட் ஆயிருக்காரா? தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அண்ணி. அண்ணன் எதுக்காவது அப்செட் ஆயிருந்தாரா? எந்த விஷயத்துலயாவது மனசு உடைஞ்சு போயிருந்தாரா? அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் சங்கர் அண்ணா ஃபேமிலியோட சூசைட் பண்ணிக்கிட்டதா செய்தி வந்தது. அவர் மகளுக்கு கேன்சர் இருந்துச்சு சார். கேன்சரா? ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாதனால மகளை காப்பாற்ற முடியலன்ற வேதனையில யாருக்கும் சொல்லாம சூசைட் பண்ணிக்கிட்டா மேடம். ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பணம் இல்லாம சங்கர் அண்ணா ஃபேமிலியை சூசைட் பண்ணிக்கிட்டதை நினைச்சு உங்க அண்ணன் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. சங்கர் அண்ணன் பொண்ணு மேல அவரு ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. அவளோட சாவு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ரூம்குள்ள போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டாரு. 2 நாளா வெளியவே வரல. ஒரு நாள் அவர் வீட்டில் இல்லாத சமயத்துல கவுன்சிலர் வந்து கலாட்டா பண்ணி மிரட்டிட்டு போனான். நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க அண்ணன் கோவமா கவுன்சிலரை பார்க்க போனாரு. மறுநாள் கவுன்சிலரை கொலை பண்ணதா போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தான் பெயில் எடுத்து அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. வீட்டுக்கு வந்தவர் ரொம்ப வேதனையில இருந்தாரு. சாப்பிடுங்க. அனோ, எதையும் கேட்க மாட்டியா? உங்களை பத்தி நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுமா? நான் கொலை பண்ணலாமா? எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறவர் நீங்க. நீங்க தப்பு பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. கஷ்டம் அந்த பகவானே விட்டு வச்சதில்ல. நாமெல்லாம் சாதாரணம். சாப்பிடுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா? முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் எங்களை விட்டுட்டு எப்பவும் ஸ்டடி ரூம்லயே தான் இருப்பாரு. அன்னைக்கு காலையில அவருக்கு காஃபி எடுத்துட்டு அவர் ரூமுக்கு போனப்போ அவர் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. She's looking so cute. அண்ணி என்னோட Hi. Surprise. நீங்க எப்படி? நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே அக்கா. அண்ணி என்னோட ஃபோன் பாத்தீங்களா? இதானே உங்க ஃபோன்? Is this your phone? அது இல்ல, என்னோட. இதுவா? உன்கிட்ட எப்படி வந்துச்சு? ஃபோன் இல்லனா எதுக்காக போய் சொல்லணும்? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்களுக்காக நான் புதுசா ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம் கூட போட்டிருக்கேன். Thank you, but எனக்கு அந்த ஃபோனே போதும். அன்போட gift கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த ஃபோனே போதும். தம்பி, அவ எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கா. இப்போ நீங்க வாங்கிக்கலனா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். அண்ணி அதுக்கு இல்ல. சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோங்க. கான்டாக்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். Thank you, நான் சொல்றது கேளுங்க. எனக்கு அந்த ஃபோன். நீ காஃபி எடுத்துக்குமா? Thank you. அண்ணி உட்காரு. காஃபி ரொம்ப நல்லா இருக்குக்கா. உங்களுக்கு லேட் ஆகுது. Thanks for coming. Nice meeting you அக்கா. Bye. Bye. See you soon. Thank you. அந்த ஃபோனில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபோட்டோ போட்டிருக்கேன். என் நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். Do call me. Yeah. Bye. Bye. அடிக்கு மேல இருக்கிற இடதுகை பழக்கமுள்ள கிரிமினல்ஸை கடுமையா விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். சார், கொலை கேஸுக்கு இங்க வந்திருக்கவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். கொலை நடந்த அன்னைக்கு இவங்க அங்க இல்லன்றதுக்கான எல்லா ப்ரூஃபும் பக்காவா இருக்கு சார்.
அப்புறம் எல்லா ரோடியும் வந்துட்டாங்க சார். அந்த சிவாஜி நகர் ஃபயாஸ் மட்டும் வரவே இல்லை சார். எல்லாரும் வந்திருக்கான்னு சொல்றீங்க, அவன் மட்டும் வரலன்னு எப்படி? வாங்க சார், அது ரொம்ப மோசமான ஏரியா சார். அந்த ஏரியாக்குள்ள போய் அவனை அரெஸ்ட் பண்ணவே முடியாது சார். இப்படி பேசின வடநாட்டு கொலைக்காரனை பிடிக்க அனுப்பிடுவேன். கமான். ஓகே சார். ஃபயாஸ் கான் பை செத்துட்டாரு. டேய் என்னடா சொல்ற? ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? எங்க வந்து என்ன பேசுற? யாரா நீ? பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் யாராவது இருக்கீங்களா? நீ கொஞ்சம் இங்க வந்தா இவனுக்கு ஹெல்ப்பா இருக்கும். 2 நிமிஷம் பேசலாமா? ஏய், எங்க ஏரியாவுக்கு வந்து எங்காலே மிரட்டுறியா? உயிரோட போக மாட்டா. என்ன சொன்ன? எங்காலு மேலே கை. உன் ஏரியாக்குள்ளே வந்து உங்காளி அடிச்சிருக்கான். அப்ப கூட என் திமிரு என்னன்னு உனக்கு புரியல? என் திமிரு புரியுதா? திமிரு புரியுதா? டேய் போய் அவன் அடிக்கடா. அவன் அடிக்கடா. வாங்கடா, அவன் அடிக்கடா. எனக்கு 2 டைப் ஆளுங்களை பிடிக்காது. ஒன்று என்னை எதிர்த்து பேசுகிறவங்கள, இன்னொன்று நான் சொல்கிறத கேட்காதவங்கள. நீ என்ன பண்ண போற? நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன் பாஸ். ஆறு மாசம் ஒளிஞ்சிருன்னு சொன்ன உன்னால முடியலல்ல? இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரிபிளிகேன் ஃபயாஸை யாரும் கொன்னுட்டாங்க. எஸ், ஐ எம் கமிங். நான் வந்துட்டு இருக்கேன். இந்த கொலைக்கும் உங்க அண்ணனோட தற்கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. பை தி வே, உங்க அண்ணன் கேஸை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்றோம். நாம அப்புறம் பேசுவோம்.
பார்த்திருக்கியா? கூகுள்ல நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கல. நீ எங்கேயாவது? I think I've seen it. Yeah? Yes. இவனை எங்கேயாவது நீ பார்த்திருக்கியா? Somewhere? No, but I've seen this logo. Where? எங்க? Newspaper, television ads, boarding, magazines. No, wait. I think. Yeah. I guess நான் போற ரோட்ல எங்கேயோ அதை பார்த்த ஞாபகம். Super, come. No. ஏதாவது வேலை இருக்கா? Sorry, கேக்கல. You have work? No. Good, come. Hello. Hi, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். I'll call you back, okay? Hey, see there. It's a gym logo. இவங்களுக்கு 2 பிரான்ச் இருக்கு. ஒன்னு மல்லேஸ்வரம், இன்னொன்னு ஜெயநகர். அப்படின்னா அவனுக்கும் இந்த ஜிம்முக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. Hey sweetie, thank you for calling, but I'll call you back, all right? Thanks, bye. நாளைக்கு மார்னிங் ஃப்ரீயா? எதுக்கு? இல்ல நீ ஒரு பிரான்ச்சை பாரு, நான் ஒரு பிரான்ச்சை போய் பார்க்குறேன். இல்ல நீ ஒரு பிரான்ச் நான் ஒரு பிரான்ச்சை வாட்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு தான். ஆன்சர் பண்ணு. நோ, இட்ஸ் ஓகே, ஃபைன். நான் தான் தெரியாம அவசரப்பட்டு உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். சாரி. யூ கேன் ப்ராபப்லி. No, it's my birthday. Thank you. Thanks. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? If you don't mind. ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா? சாரி. நீ ஓப்பனாக சொல்லலைனாலும் நீ என்னை விரும்புறது நேசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியும். ஐம் நாட் த டம் ஆர் இன்சென்சிட்டிவ். எனக்கு புரியும். அது உனக்கு தெரியணும். என்னோட லைஃப்பில் ப்ரியாரிட்டி வேறு, கோல் வேறு. வேறு எதை பற்றி நினைக்கிறதுக்கு என் லைஃப்பில் ஸ்பேஸ் இல்லை. நாளைக்கு என்ன ஆகும், என் லைஃப் எப்போ முடியும்னு எனக்கே தெரியாது. அப்படி இருக்கையில் உன் லைஃப் ரிஸ்க் ஆகிறது தப்பு. இட்ஸ் நாட் ஃபேர் அட் ஆல். ஐ வாண்ட் யூ டு கோ ஹேவ் லைஃப் சம்வேர். ஹேவ் அ லைஃப். நான் பேசலாமா? யா. நீங்க உங்க அண்ணன் பிரச்சனைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றீங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் என் மனசால அதை உணர முடியுது. ப்ராபப்ளி உங்க இடத்துல நான் இருந்தா நானும் இதை தான் செய்வேன். நீங்க சொன்னீங்கல்ல, கோ ஹேவ் யுவர் லைஃப். அஃப்கோர்ஸ் இதுதான் என் லைஃப். உங்க கூட வாழ்றது. நான் எப்படி உங்க ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பை த வே, உங்களுக்கு பிடிக்கிற விஷயம் எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது நீங்க என்ன லவ் பண்ணலன்னு சொல்றத நம்பவே முடியல. You are my love.
பூவுக்குள் தேனை வைத்து கனவுக்கு வண்ணங்கள் தந்தாய். நீதானே தேவதையோ அழகே உள்மொழியோ. காதல் உடையை அணிந்திடவா, ஆசை மழையில் நனைந்திடவா, விழியால் உயிரை கொன்று சென்றாயே. உயிரே உயிரே நீதான் என் உயிரே, உயிரே நான் உன் உயிரே. உயிரே உயிரே நீதான் என் உயிரே, உயிரே நான் உன் உயிரே. மூடிய தலையிலே கனவுகள் பொழுதும் என் கண்களில் தான் என்னை முழுவதும் ஆக்கிரமித்தாய். உலகமே சுழலுதே உன்னருகே நான் இருக்க. இன்பம் தான் போதை தான் நீ எந்தன் ஜீவன் நான். மெதுவா மெதுவா அழகை பூசத்தான். உயிரே உயிரே நீதான் என் உயிரே, உயிரே நான் உன் உயிரே. உயிரே உயிரே நீதான் என் உயிரே, உயிரே நான் உன் உயிரே. இங்கே நிறுத்துங்க போதும். இங்கே வா. கொஞ்ச தூரம் தான், நான் நடந்து போய்க்கிறேன். ஓகே ஒரு நிமிஷம் அது கூட உன் ஃபோனில் ஜிபிஎஸ் லொகேஷன் ஆன் பண்ணுறேன். ஆஃப் பண்ணாத. ஓகே, டோன்ட் வரி. டேக் கேர். ஹாய் ஹாய், ஒர்க் அவுட் முடிஞ்சா? முடிஞ்சது. என்ன சார் டீ? தேங்க்யூ. எஸ் மேடம். ஹாய், ஜிம்ல ஜாயின் பண்ணணும். பாருங்க மேடம், அட்வான்ஸ் 5000, எவ்ரி மந்த் 2000. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பாத் இருக்கு, ஏரோபிக்ஸ் இருக்கு, மசாஜ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் மேடம். நீங்க சொன்ன மாதிரி இந்த டாட்டூ போட்டிருக்க ஒருத்தன் இந்த ஜிம்முக்கு வந்திருக்கான். இதோ உடனே வரேன். ஓகே, கம் ஃபாஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ மேம். தேங்க்ஸ். மேடம் என்ன மேடம், என்ன மேடம் பார்த்து நடக்கிறீங்க? எடுத்து வைங்க மேடம் எல்லாத்தையும். மேடம் மேடம், ஹலோ மேடம். ஹலோ, யாரோ ஒரு பொண்ணு என்ன ஃபாலோ பண்றா. நம்ம பசங்களை கூப்பிட்டு நம்ம இடத்துக்கு வந்துடுற. ஃபிகரே உன் மேல ஆசைப்பட்டு உன் பின்னால வந்திருக்குது, நீ போய் எங்களை கூப்பிட்டுருக்கியா? எதுக்குண்ணா? எக்ஸ்கியூஸ் மீ. இத பாத்தியா, பொண்ணே பேச போகுதா? ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? உன் பாய் ஃப்ரெண்டுக்கா? நீ ஃபோன் பண்ணதும் அவன் இங்க வந்து எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு உன்னை காப்பாத்திட்டு போறதுக்கு அவன் என்ன ஹீரோவா? ஒரே ஒரு கால் ப்ளீஸ். ஓகே, ஒரே கால், பட் ஒன் கண்டிஷன்.
உன் ஹீரோ என்ட்ரிக்கு நான் கொடுக்கறது 2 நிமிஷம்தான். அதுக்குள்ள அவன் வரணும், இல்ல நான் சொல்றபடி நீ கேட்கணும். எஸ். ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறானா? ஐ திங்க் ஹி இஸ் பிஸி. அது ஏன் பிரச்சனை இல்லை. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. 10 9 8 7 6 5 4 3 2 1. யாரோ இல்ல, ஹீரோ. ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? அங்க சுத்தி நம்ம இடத்துக்கே வந்துட்டான்டா. சட்ரா முட்ரா போட்டு தள்ளுவோம். இங்க பார், அவசரப்படாத, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏய், அவ்வளோ தைரியமா? நார்மலா நான் எப்பவுமே ரொம்ப நல்லவன் கண்ணா. ஆனா எல்லாம் மீறி நான் விட மாட்டேன். ரெண்டு நிமிஷம் பேசலாம் தான் அவங்கள பத்தி உனக்கு தெரியாது, ரொம்ப டேஞ்சரானவங்க. என் பேச்ச கேளு, போயிடு. யாரு? அவங்கள பத்தி வெளியே சொன்னா என் ஃபேமிலிக்கு டேஞ்சர், உன் ஃபேமிலிக்கு டேஞ்சர். நான் சொன்னா கேளு, போயிடு போ. யாரு? ஐயோ, நான் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. யாரு? என் ஃபேமிலியை கொன்றுவாங்க, என் ஃபேமிலியை கொன்றுவாங்க. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியல? அவங்க என் குடும்பத்தை அழிச்சிருவானுங்கடா. சொன்னா புரிஞ்சுக்கடா. அவனுக்கு மனுஷன்ல மிருகம். ரன்வீர், சொல்லுங்க கேப்டன். நம்பர் நோட் பண்ணிக்க. சொல்லுங்க சார். எனக்கு இந்த நம்பரோட கம்ப்ளீட் டீடைல் வேணும். ஓகே சார், நான் எடுத்து உங்களுக்கு கால் பண்றேன் சார். கிடைச்சவன இமிடியேட்டா மெயில் பண்ணு. எஸ் சார்.
எஸ் கேப்டன் ராம். ரன்வீர், அந்த நம்பரோட எக்ஸாக்ட் லொகேஷன் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அந்த நம்பர் 100% ஆன்ல தான் இருக்கு. கண்டினியூ கால் பண்ணிட்டே இருங்க. ஓனர் யாருன்னு கண்டுபிடிங்க. வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி மேட்ச் பண்ணுங்க. கிவ் மீ தி வாய்ஸ் மெசேஜ். அவனை பிடிங்க. ஓகே சார். சொல்லுங்க ரன்வீர். கண்டுபிடிச்சாச்சு சார். ரைட் நவ அந்த நம்பர் சிட்டிக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்ல இருக்கு சார். ஓகே. வாய்ஸ் மேட்ச் ஆகுதா? அந்த வாய்ஸ் மேட்ச் ஆல்சோ ஃபோன் சார். யாரு? சரி சார், சரி. காரியம் நடக்கும்ல? நடக்கும் நடக்கும். சிவா நான் உட்கார சொன்னா? சாரி சார். ஏன் சார் நிக்கிறீங்க? உட்காருங்க. சனி தோஷம் 9 வருஷம். வெளியே மட்டும்தான் கருப்பு, ஃபுல் ஒயிட்டு. சிவார்ப்பணமஸ்து. சொல்லு சார். அதாவது இவரோட இந்த காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இவரோட தானே. இவங்க சொத்து மேல அண்ணன் தம்பி 2 பேருக்கும் செட்டில்மெண்ட்ல பிரச்சனை. சார் இதுல அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். எவ்வளவு கொடுத்த சார்? எவ்வளவு கொடுத்தங்கிறது எனக்கு தெரியுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். சார் 150 கோடி கொடுத்தேன் சார். இன்னொரு 50 கோடி சேர்த்து கொடுத்துறேன் சார். அப்ப வேலை முடிஞ்சிடும் இல்லையா சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க ரொம்ப பெரிய ஆள் சார். இவன் ஏன் சார் இங்க வந்தா? என்ன பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுது. நீ எதுக்கு இங்க வந்த? அது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. இதுல எனக்கும் பங்கு இருக்கு. எனக்கு தான் உரிமை இருக்கு. அத நீ பேச கூடாது. நீ எப்பற சண்டை போடு. எனக்கு அப்பா இல்லையா? நீ கேட்று. நான் கேட்காம யார் கேப்பா? எதுக்கு சண்டை போடுறீங்க? வந்து உட்கார்ந்து பேசுங்க. ஸ்ட்ராங் காஃபி. ஐயர் காஃபி எடுத்துட்டு வாப்பா. என்ன சார் இது? காலேஜ் ஸ்கூல் எல்லாம் உங்க பேர்ல மாத்தி இருக்கீங்க? இந்த மதுரை கல்லூர் ராஜுகிட்ட நீங்க வர்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சிருக்கணும். சனி பகவானுடைய பார்வைப்பட்டா எல்லாம் சர்வநாசமாயிடும். எல்லாம் போயிடுச்சு. வேண்டாம் சார், இது ரொம்ப அநியாயம் சார். நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து சார். ப்ளீஸ் சார், இது எங்க பரம்பரை சொத்து சார். இது இல்லைன்னா குடும்பமா நாங்க தற்கொலை பண்ணிப்போம் சார். சார் என்ன சார் இது அநியாயமா இருக்கு? நியாயம் பண்ணுவீங்கன்னு நம்பி வந்த இப்படி அநியாயம் பண்றீங்களே சார். கையெழுத்து போடாம இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க. சிவார்ப்பணமஸ்து. ஒரு தப்பி கப்பல சுடல, ஒரு அடி தள்ளி சுட்டிருந்தா மூளை எகிரி இருக்கும். யாரானி? ஐஏஎஸ் சத்தியமூர்த்தியோட தம்பி. என் அண்ணன் சாவுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். துப்பாக்கியால சுட்டு பயமுறுத்துறியா? என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? என் அண்ணன் சாகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி உன் போன்ல இருந்து கால் வந்திருக்கு. அண்ணனோட போன்ல கால் லாக்ல உன் நம்பர் பதிவாயிருக்கு. வைதவே ஆதாரத்தை சொல்றதுக்காக உனக்கு போன் பண்ணல, உன்னோட கதையை முடிக்க நான் என்ட்ரி ஆயிட்டேன்னு சொல்றதுக்காக தான். இதுக்கு மேல உன்னை எப்படி தெரிக்க விடுறேன்னு பாரு.
எடு எடு எடு. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்னாச்சு? யாரு? யாரோ ராமா பேரோ கமெண்டாவான் என்ன பதற வச்சுட்டான். நீ எடுத்து வைக்கிற ஸ்டெப் ரொம்ப தப்பா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு அடி கூட நீ எடுத்து வைக்க கூடாது. நான் வந்து என்னன்னு பாக்குறேன். முதல்ல அதை பண்ணு. ஆங்கிலேயனே, எங்கள் நாட்டை விட்டு வெளியேறு. மேரா பாரத் மகான் ஜெய் ஹிந்த். அண்ணா பைக் இங்க தானே இருக்குது. ஆனா அவன் எங்க போறான்னு தெரியலண்ணே. தேடு 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 தேடு. அவனை தப்பிக்க விட்ட கூடாது. கண்டுபிடி. வணக்கம், என் பேர் ரீத்து. நான் சத்யமூர்த்தி அனுராதா சத்யமூர்த்தியோட ஒரே பொண்ணு. எல்லா அப்பாவும் தம் பொண்ணுக்கு நல்லதே சொல்லி தருவாங்க. அப்படிதான் என் அப்பா நல்லதே பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கெட்ட விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நல்லதை செய்ய யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எங்க அப்பா இப்ப எங்க கூட இல்ல. நான் அவரை ரொம்பவே மிஸ் பண்றேன் தெரியுமா. நானும் எங்க அப்பா மாதிரி படிச்சு கலெக்டர் ஆக போறேன். என்னால எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லது நான் மக்களுக்கு பண்ண போறேன். அப்படி நான் நல்லது பண்ணா எங்க அப்பா கூட இருப்பாங்கன்ட்டு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்காக நான் நல்லதே பண்ணுவேன். ஐ லவ் யூ அப்பா. அது உன் பொண்ணாம்மா? இல்ல, இவரோட அண்ணன் பொண்ணு. அவர் உன் ஹஸ்பண்டா? உனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? இல்ல, இன்னும் பிள்ளைங்க இல்ல. இட்ஸ் டூ early. இப்ப வேணாம். அதுதாமா தப்பு. நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் கரெக்டா நடந்துடணும். அப்பாவியா இருக்க மணி. இதோ பாருமா, உன் புருஷன் கிட்ட சொல்லி சீக்கிரமா புள்ளைய பெத்துக்கோ. சுந்தரி சுந்தரி என்ன சுத்துற கண்ணால் பாரு நீ. சுந்தரி சுந்தரி என்ன சுத்துற கண்ணால் பாரு நீ. மருகுற இருவிழி தாளந்தான் குறுகுற உதடுகள் தாராளந்தான் அசைகிற மாங்கனி தங்கந்தான் அழகிய இடைது மிருதங்கந்தான். நீ ஒரு காதல் நாளந்தான் குழைய குழைய தழைய தழைய கொடுவா சரிபட்டு வருவியா. சுந்தரி சுந்தரி என்ன சுத்துற கண்ணால் பாரு நீ. சுந்தரி சுந்தரி என்ன சுத்துற கண்ணால் பாரு நீ. நீயொரு திரு திரு தில்லானா பாடிடும் பாடல் நானா. ராவல நீ ஒரு நயாகரா ராத்திரி பூசையாகரா. காதல் போதையா என் பாடல் கீதையா. காமன் லீலையா இது மாமன் வேலையா. சுந்தரி சுந்தரி என்ன சுத்துற கண்ணால் பாரு நீ. சுந்தரி சுந்தரி என்ன சுத்துற கண்ணால் பாரு நீ. Take a step, pull the concept, flip to the script. Yes, we are the best. Time, the new astrology, magical things combine history. காதலில் நான் ஒரு அடமன்ட்டு கட்டில் நீ ஒரு அரகன்ட்டு. பூவுல மேயிற பொன்வண்டு ராவுல கூவுற செல்வண்டு. நானே சொல்லவா இல்ல நீ அல்லவா. மல்லி மெத்தையில் தொள்ளும் நீ மன்மதா. இரவு முடிஞ்சு
பொழுது விடிஞ்சு போச்சு விடு 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 சுந்தரா சுந்தரா என்ன சுத்துற கண்ணால் பாரடா சுந்தரி சுந்தரி என்ன சுத்துற கண்ணால் பாருடி ஓகே பாய். ஒரு பேரக்கமன் ஷூட் பண்ணா குறி தப்பாது. அவன் ஒன்றை தான் ஷூட் பண்ணியிருக்கான். அவன் வேணும்னு தான் தப்ப விட்டுருக்கான். அவன் நம்மளை எச்சரிக்கை பண்ணியிருக்கான். இதுதான் உண்மை. வாட்ச் திஸ் கேம். அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்மக்கிட்ட அவன் என்ன எதிர்பார்க்குறான்? இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க? நமக்கு எதிராக ஏதோ சம் எவிடன்ஸ். ப்ராபப்ளி நமக்கு எதிராக ஏதோ தப்பா நடக்குது. கபீருக்கு கால் பண்ண. என்ன செஞ்சிட்டு இருக்கான்? மார்க்கெட்ல டீ குடிக்கிறான். டீ குடிச்சிட்டு இருக்கானா? டீ குடிக்கிறானா? He is setting a trap. He is setting a trap. He is setting a trap. கபீர் திரும்பி வர சொல்லு, திரும்பி வர சொல்லு. Ask him to come back immediately. Now, now, now. போன் எடுக்க மாட்டேங்கிறான். ட்ரை பண்ணு. Try again, try again. ஹலோ ஹலோ கபீர், அங்கிருந்து முதல்ல நீ ஓடு. நிக்காத, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அங்கிருந்து முதல்ல நீ ஓடு. Go fast. Come on. ஓகே. கொஞ்ச நேரத்தில் தலைதறிக்க விட்டுட்டான். நம்மகிட்டே விளையாட்டு காட்டுறான். சாலா. என்ன சாப்பிட்றீங்க சார்?
சொல்லு கபீர். ஹலோ. யார் பேசுறது? சொன்னதை கேட்டதும் சும்மா அதிரதா, உள்ளுக்குள்ள அல்ல விடுதா? கேப்டன் ராம். குட், யூ நோ மை நேம். ஃபோன்ல பாஸ்னு உன் பேர் என்டர் பண்ணிருக்கான். அதான் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன். ஆல் தி பெஸ்ட். உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். என்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்பேன், ஆனா என்ன பார்த்துருக்க மாட்டேன். சீக்கிரமே பார்ப்பேன். என்ன தொட்டு தப்பு பண்ணிட்டேன். யார் ராணி? நான் யாருங்கிறதும் உனக்கு தெரியும், எனக்கு என்ன தேவைங்கிறதும் உனக்கு தெரியும். புத்திசாலித்தனமா பேசுற. என்ன மிரட்டுறியா? நீ என்ன பண்ணுவ? அவ்வளோ பெரிய பவர்ல இருந்த உங்க அண்ணனால என்ன ஒன்றும் பண்ண முடியல. நீ என்ன பயமுத்தலான்னு நினைச்சா அதுக்கு நீ இன்னொரு தடவை பிறந்து வரணும். புரியுதா? பயப்படவே மாட்டேன்னு நீயே சொன்னதுக்கு அப்புறம் நீ உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ தப்பு மேல தப்பு பண்ற. என்ன விட்டு நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன விட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சது ஜென்ரிக் மெடிசன்லேருந்து. மருந்து வாங்க பணம் இல்லாம டிரைவர் ஃபேமிலி சூசைட் பண்ணிட்டது உங்க அண்ணனை பாதிச்சிருச்சு. ஏழை ஜனங்க அநியாயமா சாகிறதுலேருந்து காப்பாற்ற டாக்டர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் பல பேர்கிட்ட கலந்து பேசி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணாரு. சார், நம்ம நாட்டில் மருந்து வாங்க காசு இல்லாம ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏழைங்க சாகாம தடுக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி ஜென்ரிக் மெடிசின். ஒரு நோய் வந்தா ஒருத்தன் மருந்தை கண்டுபிடிப்பான். அந்த மருந்தை கண்டுபிடிச்சவனுக்கு சில வருஷங்கள் பேட்டன் ரைட்ஸ் இருக்கும். அதை அவன் சொந்தமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்குவான். அது மட்டும் இல்லாம பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் தேதி முடியறதுக்கு முன்னால எல்லா தேசத்துக்கும் அவன் நிர்ணயிக்கிற விலைக்கு அவன் கண்டுபிடிச்ச மருந்தை அவனால வித்துக்க முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் தேதி முடிஞ்சதும் யாரு வேணாலும் அந்த மருந்தை தயாரிச்சு வித்துக்க முடியும். அதுதான் ஜென்ரிக் மெடிசின். பிரைவேட் கம்பெனி தயாரிக்கிற பிபி மாத்திரை 120 ரூபாய்க்கு விற்குது. ஆனா அதே மருந்து ஜென்ரிக் மெடிசின்ல ₹1.80 தான் ஆகும். ஒரு மாசத்துக்கான கேன்சர் மருந்தை பிரைவேட் கம்பெனி 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்குது. ஆனா அதுவே ஜென்ரிக் மெடிசின்ல 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த மருந்து எல்லாம் குறைஞ்ச விலையில தயாரிச்சா குவாலிட்டி நல்லா இருக்காது இல்லையா? நம்ம தேசத்தை பார்மசூட்டிக்கல் ஹப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. உலகத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற 50% 60% ஜென்ரிக் மெடிசின் இந்தியால இருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. குவாலிட்டி நல்லா இல்லைன்னா அமெரிக்கா, ஜப்பான், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்படி இன்னும் பல தேசங்களுக்கு சப்ளை பண்ண முடியாது சார். அத்தனை தேசத்துக்கும் இந்தியா ஜெனரிக் மெடிசனை ஏற்றுமதி பண்ணதுன்னு சொல்ற, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்ற, அப்புறம் ஏன் நமக்கு கிடைக்கல? சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏழைங்களுக்கான மருந்தகம்னு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிச்சது. அது இன்னும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு, நடைமுறைக்கு இன்னும் வரல சார். ஏதோ ஒரு சில ஊர்களில் சளி, தலைவலி இந்த மாதிரி மாத்திரைகள் தான்
ஜெனரிக் மெடிசனில் கிடைக்குது. எல்லா கடைகள்லையும் இந்த மருந்து கிடைக்காம பெரிய மருந்து கம்பெனிங்க இதை தடுக்கிறாங்க சார். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் நம்ம அரசாங்கம் அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்குற மாதிரி ரேஷன் கடையிலேயே கம்மி விலையில் இந்த ஜெனரிக் மெடிசனை கொடுக்க முடியும் சார். இலவசமாக நிரோத்தை கொடுக்குற நம்ம அரசாங்கம் இந்த உயிர் காக்கிற மருந்தை ஏழைங்களுக்கு இலவசமாக கொடுக்க முடியாதா சார்? நீ இந்த ரிப்போர்ட்டையெல்லாம் உடனே தயார் பண்ணு, நான் அப்ரூவல் பண்ணி தர்றேன். தேங்க்யூ சார். ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்த கல்லூர் ராஜ் எங்க பாஸ் கிட்ட டீல் பேசினாரு. தேங்க்யூ பையா, தேங்க்யூ. பாஸ், நம்ம டீல் முடிஞ்சது. நல்லா இருக்கியா? எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? இந்த ஜெனரிக் மெடிசன் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்லாம் நீ கைவிட்டுறணும். அதுக்கு தான் ஏன் பேச்ச கேளு. கம்பெனியில் எனக்கும் ஷேர் கொடுக்குறாங்க, நான் உனக்கும் தர்றேன், ஒத்துக்கோ. ஹேய், எஸ்எஸ்எல்சி ஃபெயிலான உன் கூட சேர்ந்து ஜனங்களுக்கு துரோகம் பண்ணி ஏமாத்த சொல்றியா? எத்தனை வருஷமானாலும் திருந்தவே மாட்டீங்களா? சார், நீங்க தப்பு பண்றீங்க. ஜெனரிக் மெடிசன் ப்ராஜெக்டை நான் எனக்காக பண்ணல, ஜனங்களுக்காக பண்றேன். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு, உனக்கு ஒரு வேலை இருக்கும். எவ்வளவு வேணும் கேளு. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி லஞ்சம் கொடுக்கறதுக்கு பதிலா மெடிசனை நியாயமான விலைக்கு வித்தா மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க. நம்ம இந்தியா வாழ்றதே குடும்ப உறவுகளால தான். அது இன்னைக்கு மொத்தமா அழிஞ்சிட்டு வருது. அப்பா அம்மாவுக்கு நோய் வந்தா பிள்ளைங்க பிரிஞ்சிடுறாங்க. அண்ணங்கிட்ட இருந்து தம்பி, அக்கா கிட்ட இருந்து தங்கச்சி, எல்லா உறவுகளும் விடுபட்டுறது. காரணம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம இல்லை சார், மருந்து வாங்க பணம் இல்லாதால தான். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, நாளைக்கு சாக போறவன் இன்னைக்கு செத்தான்னா கொஞ்சம் பணமாவது மிச்சமாகுமேன்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சார். கிரேட் அப்சர்வேஷன். இதெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனப்படும், உனக்கு என்ன லாபம்? ஒரு நல்லது செஞ்சேங்கிற ஆத்ம திருப்தி. நீதி நேர்மன் இப்படி பேசிட்டு இருந்தவன்லாம் பிளாட்ஃபாரத்துக்கு தான் போயிருக்கான். அவசரப்படாம முடிவு பண்ண. கெட்டது பண்றதுக்கு தான் நான் யோசனை பண்ணுவேன், நல்லது பண்றதுக்கு நான் எப்பவும் யோசிக்க மாட்டேன். பிளாட்பாரத்தில் இருந்து தான் ஐஏஎஸ் ஆயிருக்கேன். மறுபடியும் பிளாட்பாரத்துக்கு போறதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஜெனரிக் மெடிசன் தான் அது மக்களுக்காக மட்டும்தான். இதனால நீ நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபேஸ் எந்த ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடி. குட் லக். தேங்க்யூ. எங்க அண்ணன் கட்டி எழுப்பின சாம்ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக ஜெயில இருந்த கவுன்சிலரை நாங்களே பெயில் எடுத்தோம். சாவ தேடி வந்திருக்காமா? கொலப்பழி மேல விழுந்தா அந்த அவமானம் தாங்க முடியாம எல்லாத்தையும் நிறுத்திடுவார்னு நினைச்சோம். ஆனா வெயில்ல வெளியே வந்தவங்க அண்ணன் மறுபடியும் ஒரு நாள் என்ன கலெக்டர் சார்ட்ட இருந்து போன் வந்திருக்கு? ஓ, இப்ப கலெக்டர்ல இல்ல சத்யமூர்த்தி. இப்ப நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்றதுக்காக போன் பண்ணியா? உன் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி என்கிட்ட இருந்து என் கலெக்டர் பதவி வேணா பறிக்கலாம். என் ஐஏஎஸ் படிப்பே இல்ல, கல்விக்கு அழிவே கிடையாது. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. ஜெனரிக் மெடிசன் விஷயம் மறுபடியும் உழைக்கும். சமாதானம் சமாதானம். அந்த அளவுக்கு பொங்காதீங்க சத்யமூர்த்தி. ஜெனரிக் மெடிசன் விஷயத்துல நீ பணத்தாசையில ஊழல் பண்ணதா உன் மேல கேஸ் போட்டு உன் பதவியை பறிச்சு உன்னை ஒண்ணுமில்லாதவனாக்கி நடு ரோட்ல நிறுத்தி இன்னும் எதுக்கியா என்கிட்ட சவால் விடுற சத்யமூர்த்தி? இது என்னோட பவர், என்னோட ரூலிங். ரூலிங் உன்னோட தான் இருக்கலாம், ஆனா கோர்ட் உன்னோடது இல்லையே. நீ என்னடா என்ன அவமானப்படுத்துறது? எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல சொல்லி உன்னை அவமானப்படுத்தி நடு ரோட்டுக்கு கொண்டு வர. சத்யமூர்த்தி, கோர்ட்டுக்கு தேவை உன்னோட வெட்டி லெக்சர் இல்ல, சாட்சி. அதுக்கு தான் போன் பண்ண.
ஃபோன் பண்ணா? ஃபோன் பண்ணது உன்னை கொஞ்சறதுக்குன்னு நினைச்சியா? நீ பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு. சொல்லக்கூடாதது எல்லாம் சொல்லிட்டு இப்ப ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க மந்திரி? ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. என்ன இது போதில்ல கோர்ட்? உனக்கு தனியா சொல்லுமா? போயா. கோர்ட்ல சந்திப்போம் மந்திரி. அப்பதான் உங்க அண்ணனை ஒரேடியா முடிச்சணும்னு முடிவு பண்ணோம். ரஜினி கூட இருந்த மாதிரியே இப்பவும் ஸ்பீடா இருக்க. குட். முதல்ல இத பாரு. டே ரெடி பண்ண ஜெனரிக் மெடிசன் டாக்குமெண்ட், ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்தா நான் போயிட்டே இருப்பேன். ஒரு நிமிஷம் லேட் பண்ணாலும் உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் ஃபினிஷ். ஒன் டிபி டேட்டாவை கொடுத்துட்டேன். ஆனா உன் மூளையில் 100 டிபி டேட்டா இருக்கே, அதை எப்படி அழிக்கிறது? இந்த ஜெனரிக் மெடிசன் ரகசியம் இங்கேயே உன்னோட அழிஞ்சு போயிடும். உண்மைக்கு எப்பவும் முடிவே கிடையாது. இன்னும் வேகமா வரும். ராம் வருவா. எல்லாரும் தான் நல்லா இருக்கணும்னு தான் கஷ்டப்படுவாங்க. ஆனா உங்க அண்ணன் மத்தவங்க நல்லா இருக்கணும்னு உயிரை விட்டுட்டாரு. இப்ப அவரை தப்பானவர்னு ஊர்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ராம், என்ன இது ராம்? Are you crazy? ஒரு நிமிஷம். It's bleeding. Oh God. I'll get the bandage. ராம், உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியுது. நாம வேதனை படுறதுனால உங்க அண்ணன் திரும்பி வர போறதில்லை. லைஃப்ல 2 விஷயம் ரொம்ப முக்கியம் அண்ணி. ஒன்று நம்ம பிறந்தது, இன்னொன்று பிறந்ததுக்கான காரணம். நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் அண்ணி. அண்ணனோட லட்சியம் வீணாக விட மாட்டேன். நீங்க சொல்றது உண்மைதான் அண்ணி. எவ்வளவு வேதனைப்பட்டாலும் அண்ணன் திரும்ப வர போறதில்ல. அதே மாதிரி அவரோட லட்சியங்களும் ஆசைகளும் அழிய போறதில்ல. நான் இங்க வந்தது உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு. இன்னொன்னு உங்க 2 பேரோட சாவ யார் கையாலன்னு உங்களுக்கே காட்டுறதுக்கு. நீங்க 2 தப்பு பண்ணிட்டீங்க. ஒன்னு தேசத்துக்கு துரோகம் பண்ணது, இன்னொன்னு என் ஃபேமிலியை டச் பண்ணது. அந்த 2க்கும் மன்னிப்பே இல்ல. தாய் மண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. அத பத்தி நான் பேச போறேன். என்ன பேச போற? உன்னோட தம்பி வருவான், அவன்கிட்ட கேளு நான் என்ன பேச போறேன்னு விளாவரியா சொல்லுவான்.
இந்த புனித தேசத்துல துரோகங்களை பண்ணிட்டு சந்தோஷமா இதே தேசத்துல வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? யுத்த காலத்துல எதிரி நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ண நினைச்சா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவனை கொன்னு கூறு போட்டுருவேன். அப்படி இருக்கிறப்ப தாய் மண்ணுக்கே துரோகம் பண்ண நினைக்கிற ஒன்ன மாதிரி காட்டு மிருகங்களை நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேட்டையாடி கொடூரமா கொல்லுவேன். உங்க சாவு என் கையில தான். ஞாபகம் வச்சுக்கங்கடா. ஹாய் ராம். அண்ணன் சாவுக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு. ராம், உன் கோபம் எனக்கு தெரியும், கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். அவங்கள சும்மா விட்டுறக்கூடாது. அவசரப்பற்றாத, எச்சரிக்கையாரு. Be careful. Okay? Surprise! Happy birthday, Ram. Thanks. Happy birthday, Anna. Oh, அவருக்கும் இன்னைக்கு தான் பர்த்டேவா? அண்ணா எப்போ பிறந்தார்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பிறந்த நாள் அவர் பிறந்த நாளா கொண்டாடுவார். ராம், எல்லா பர்த்டேக்கும் என் கூடவே அவரை இருப்பார். என்னை விட்டு போக மாட்டார். சொல்லுங்க அண்ணி. அண்ணி என்னாச்சு? அண்ணி அண்ணி என்னாச்சு அண்ணி? அண்ணி அண்ணி என்னாச்சு? ரீத்து ரீத்து சொல்லு. உன் பொண்ணோட உயிர் எடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. எனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்கும். இருந்தாலும் என் உயிர் எனக்கு முக்கியம் இல்லையா? அவ தகப்ப இல்லாத பொண்ணு, அவளை விட்டுருங்க. நீ சொல்றது சரிதான். ஆனா அதை புரிஞ்சுக்க வேண்டியது யார் தெரியுமா? ராம். அவ தந்தை இல்லாத புள்ளதான். நான் சொல்றத கேட்கலன்னா நீ புள்ள இல்லாத தாயாயிடுவ. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். நீ புத்திசாலிதான். ஆனா எல்லாம் கடந்து. இன்னும் 1 மணி நேரத்துல உன் வீட்டு முன்னாடி பசங்க காரோட நிற்பாங்க. உன் மச்சனை எல்லா ஆதாரங்களையும் எடுத்துக்கிட்டு சைலண்டா வண்டியில ஏறணும். இல்லன்னா உன் புருஷன் சூசைட் பண்ணி செத்தான். இவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான். எங்கேயோ பார்டர்ல நின்று பாகிஸ்தான்காரனை சுட வேண்டியவன்
இந்த தேசபக்தர்கள் கையால செத்துருவான். புலின்னா மானத்தான் வேட்டையாடும். அதை விட்டுட்டு மனுஷன் மேல பாஞ்சா உன் மக உருப்படியா வரமாட்டா. ரீத்து வந்துருவாண்டி. ராம், நீ போனா திரும்பி வர மாட்டியோன்னு எனக்கு பயமா இருக்கு. யாரு வெளியே போனாலும் திரும்பி வர்றது அவங்க கையில் இல்ல அண்ணி. அதுவும் ஒரு ராணுவ வீரனோட வாழ்க்கையில அவன் திரும்பி வர்றது நிச்சயம் இல்ல அண்ணி. அவன் காலையில இருந்த ராத்திரிக்கு அவனுக்கு கேரண்டி இல்ல. ராத்திரி இருந்த அடுத்த நாள் விடியலுக்கு கேரண்டி இல்ல. ராணுவ வீரன் சாவ நினைச்சு என்னைக்கும் பயந்தது கிடையாது. தேசத்துல உள்ள ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் உயிரையே தியாகம் பண்ணுவான். நம்ம குடும்பத்துக்காக நான் ஏன் உயிரை தியாகம் பண்ண மாட்டேன் அண்ணி? ஒவ்வொரு ராணுவ வீரனும் ஒரு குண்டுக்கும் இன்னொரு குண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் அண்ணி. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க எங்க இருந்தாலும் கண் கலங்காம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுவே போதும். ரித்து வந்துருவா அண்ணி, வந்துருவா. ரித்து வந்த உடனே அவகிட்ட இதை கொடுங்க. நம்ம தேசத்துல எவ்வளவோ லஞ்சம் ஊழல் இருந்தாலும் இது நம்ம தேசம் அண்ணி. நம்ம தேசத்தை விட்டு கொடுக்க கூடாது. ரீத்து பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் தேசத்துக்காக அவளும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நமஸ்காரம் கேப்டன் ராம். தேசம், மக்கள் நலன், அது இதுன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுன அதெல்லாம் என்னாச்சு? சொந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது, தேசபக்தி காணாம போயிடுச்சுல்ல? புலி மாதிரி கம்பீரமா கர்ஜனையா வந்து நிப்பேன்னு பார்த்தா இப்படி சாவுக்கு பயந்து சடையாண்டியா சொங்கி மாதிரி வந்து நிக்கிற. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லவா? அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அப்படின்னு உன்னை சொல்ல வைக்கணும்னு தோணுது. நீ எல்லாம் மந்திரி பதவியில் இருக்கிறது உன்னோட தப்பு இல்ல, உனக்கு ஓட்டு போட்ட மக்களோட தப்பு. ஆர்கே நகர்ல நடந்ததை மறந்துட்டியா? இவனுங்க காசுக்கு ஓட்டு போடுவானுங்க, ஈஸியா ஜெயிச்சிடலாம். இந்த நாட்டுல காசு இருந்தா கடவுளே விலைக்கு வாங்கலாம். நீ போய் அந்த வண்டியில ஏறுவ, வண்டி போற வழியில ஆக்சிடென்ட் ஆகும். அந்த ஆக்சிடென்ட்ல உங்க அண்ணனோட ஐடியா, ஜெனரிக் மெடிசன் கனவு ரெண்டும் வெடிச்சு பும்முன போயிடும். சிவார்ப்பணமஸ்து. மிஸ்டர் ராம், உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி கோர்ட் உத்தரவு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. உங்க மரியாதை கெடுக்க நாங்க விரும்பல. உங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட் மார்ஷல் மூலமா ராணுவத்திட்ட ஒப்படைக்க உத்தரவு. எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. 2 நிமிஷம் பேசிட்டு வரலாமா? ஓகே, தேங்க்யூ. ரித்து ஜாக்கிரதை. இது எப்படி இந்த நேரத்தில்? பிளான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டியா? அதுக்கு தானே நான் வந்தேன். பட் அதுக்கு முன்னாடி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. அதோட கோர்ட் மார்ஷல்ட்ட கொண்டு போறாங்களா, ஆர்மியில ஒப்படைக்க போறாங்களா, என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த பொண்ணு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் கண்டிப்பா வருவான்.
எதுவும் கவலைப்படாதீங்க. உங்கள் அண்ணன் பொண்ணு விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்க அண்ணன் பொண்ணு நம்ம தேசத்தோட சொத்து. அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. தேங்க்யூ சார். ஜெயஹிந்த். சார் உங்க ரெஜிமெண்ட் பீப்புள் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க சார். தேங்க்ஸ். உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி மினிஸ்டர் யாருக்கோ கால் பண்ணியிருக்காரு சார். அது இந்த டவரில் ரீச் ஆயிருக்கு சார். சிட்டி மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கு சார் அந்த டவர். நெக்ஸ்ட் கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். மினிஸ்டர் கால் பண்ணாலும் வேற ஒருத்தர் கால் பண்றான் சார். லொகேஷனுங்க ஐ திங்க் இது அவென்யூ ரோட் சார். ஜிபிஎஸ் லொகேஷன் ட்ராக் பண்ணி வச்சு சார். ஸ்டாப் தி ட்ரக். ஓகே சார். அப்போ ஃபோன் பண்றேன். இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருங்க. ஓகே ஓகே. ஹலோ அண்ணா, மார்க்கெட்டில் தானே இருக்கேன். டீ சாப்பிட போகிறேன். அவன் மட்டும் கையில் மாட்டினா போட்டுடுறேண்ணே. ஏய், கண்ணு தெரியல, அப்படியே வந்து மோதுற. சாரி நாங்க சாரி. இடிச்சிட்டு போறத பாரு. ஹலோ, நீ புத்திசாலிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஆனா நான் யாரு, எப்படிப்பட்டவன் உனக்கு புரிய வைக்கணும் இல்லையா? உன்னை போலவே உன் ஐடியாவை பயன்படுத்தி உன்னை எப்படி பிடிச்சோம் பார்த்தியா? அரசியல்வாதி கிட்ட விளையாட்டு காட்டக்கூடாதுடா. நீ என்ன பேசுறதா இருந்தாலும் பறந்து வா. வாடா. ஒருத்தனுக்கு உயிர் மேல பயம் வந்துட்டா ஓப்பனா உண்மையை சொல்லிடுவான். என் சீக்கிரட்டை வெளியில சொன்ன நீ இதுக்கு மேல உயிரோட இருக்கக்கூடாது. சாரி. வேணா வேணான்னு சொன்னா கேட்கல. அநியாயமா அன்னங்கையாலேயே செத்து போயிட்டான். சிவார்ப்பணமஸ்து. உனக்கு தேவையான ப்ரூஃப்ஸ் அண்ட் எவிடன்ஸ் இதில் இருக்கு. நீ சொன்ன மாதிரி நானும் வந்திருக்கேன். ரீத்துவை விட்டுற. ஃபேமிலியில் ஒருத்தர் இல்லைன்னா அதோட வேதனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தேவை நான் தானே. அவளை விடுங்க முதல்ல.
நான் அவ்வளவு சுலபத்துல கொல்ல மாட்டேன். உலகத்துல யாருமே கொடுக்காத டென்ஷனை நீ எனக்கு கொடுத்திருக்க. என் டைம் சரி பண்றதுக்காகத்தான் நானே கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேன். அப்படி இருக்கிற எனக்கே பிபி எத்தையா? சனி பகவானை விட என்ன படாத பாடுபடுத்திட்டியடா மவனே. உங்க அண்ணன் ஐஏஎஸ் நீ மிலிட்டரியாடா? ஊருக்கு வந்தமா குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தமா திரும்பி போய் தீவிரவாதின்னு எவனையாவது சுட்டோன்னு இல்லாம உனக்கு உங்க அண்ணனுக்கு அப்படி என்னடா நாட்டு? பார்டர்ல தான் உன் பவர், இங்க இல்லடா. மருந்து வாங்க காசு இல்லாதவன் வாழ்றதை விட செத்து போட்டுண்டா. அவனுங்க இருந்து என்ன பிரயோஜனம்? டேய், இந்த தேசத்துல வெங்காயம் தக்காளி விலை ஏறினா போராடுவானுங்க, பெட்ரோல் டீசல் விலை ஏறினா போராடுவானுங்க. முட்டாள் ஜனங்க. எவனாவது எங்கேயாவது மெடிசின் விலை ஏறினதுக்காக போராடினதை பார்த்திருக்கியா? இல்ல. ஏன் தெரியுமா? பயம். உயிர் மேல பயம். அந்த பயம் தான் அவங்களோட வீக்னஸ். அதுதான் எங்க பிசினஸ். ஜெனரிக் மெடிசின் உங்க அண்ணனோட கனவு. அது உன் குடும்பத்துக்கு யூஸ் ஆகாது, இந்த நாட்டு மக்களுக்கு யூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இது நான் உருவாக்கின சக்கர வியூகம். யாரும் தப்பிக்க முடியாது. என்ன புலி சைலண்டா இருக்கு? கோவராதா? கோவராக்கிட்டா? டேய், உங்க அண்ணனை கொலை பண்ணது நாங்க 2 பேரும் தான். உங்க அண்ணனை கொலைய பண்ணி அதை தற்கொலையா மாத்தினது நாங்க தான்டா. உன்னையும் கொல்ல போறேன்டா. என்னடா பண்ணுவ சொல்றாங்க? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நீ என்னமோ புலி அது இதுன்னானுங்க. நீ வேஸ்ட்ரா. ஏபா, இவன் ஒரு மொக்க பீசு சப்ப பையன். விடு. எதுக்கு வேடிக்கை பாக்குற? அடிச்சு அவனை சாவடி. ஏய், எல்லா புல்லட்டும் அவன் உடம்புல இறங்கட்டும். அவன் சாதாரணமான ஆள் இல்ல, புலி. வேட்ட புலி. நம்ம போய் 10 செகண்ட் கூட இல்ல. புலி சைலண்டா இருக்கிறதுனால அதோட பலம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல, வேட்டையாடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 15 நிமிஷம் உங்களை விளையாட விடணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் தெரியுமா? உங்க வாயாலேயே நீங்க பண்ண அநியாயங்களை கக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான். அதை இந்த உலகமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன்.
ஒன்னு புரிஞ்சுக்க, உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமா பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பார்டர்ல நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எங்க ஃபேமிலி மேலேயே கை வச்சிங்கன்னா இவ்வளவு நேரம் என் அண்ணன் பொண்ணு உன் கண்ட்ரோல்ல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? செக் பண்ணு. போன் எடுக்கலையா? எடுக்க மாட்டாங்க. பதவி கிடைச்சதுன்னா நாட்டையும் மக்களையும் நாசமாக்கி கொள்ளையாட அடிக்கிறீங்க பொறுக்கி பசங்களா. உங்களை ஏமாத்தா எங்க லெப்டினன்ட் கர்னலோட சப்போர்ட்டோட தாண்டா என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. என்ன கோர்ட் மார்ஷல்ல ஒப்படைக்கிறதுக்கு இல்லடா. மெடிசன் உங்களுக்கு வெறும் வியாபாரம். நாட்டுல கலவரமே நடந்தாலும் மெடிக்கல் ஸ்டோர் எப்பவும் ஓபன் ஆயிருக்கும். ஏன் தெரியுமா? மக்களோட உயிரை காப்பாத்த. அத வியாபாரமாக்கி மக்கள் உயிரோட விளையாடுறீங்களா? நீ பண்ண தப்பெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னால எங்கேயும் ஓடி தப்பிக்க முடியாது. பதவிக்கு வந்ததும் பணம் சம்பாதிக்க எல்லா பாதகத்தையும் பண்றீங்கல்ல, விட மாட்டேன்டா. உங்களை விட மாட்டேன். என் அண்ணனோட லட்சியம் நிறைவேற போகுது. அதை இனி எவனாலையும் தடுக்க முடியாதுடா. என் அண்ணன் கனவு நிறைவேற போகுது. உங்களை நம்பி உங்க உதவியை கேட்டு போராடினா கூட குருவிய சுட்டு பொசுக்கிற மாதிரி பொசுக்குனீங்களா? பாருங்க, நிறைய பேர் கிடக்குறாங்க சார். யாரு? சாட்சி. ஹலோ கண்ட்ரோல் ரூம். யாரு பாருங்க? கேங் வர்றாங்க பாருங்க. யாரு இருக்காங்க? யாரும் இல்ல சார். நிறைய பேர் அடி யாருனால விடாதீங்க. யாரு சரி போய் இமிடியேட் யாருக்கு பின்னால அர்ஜென்ட் யாரும் இல்ல சார். சார் ஒரு மேலங்க இருக்க கூடாது. எல்லாரும் தூக்குங்க சீக்கிரம். எல்லாரும் சீக்கிரம் வண்டியில ஏத்து. ஓகே சார். சத்தியமூர்த்தி சாவில் இருந்த மர்மங்கள் விலகியது. உண்மை குற்றவாளிகளை போலீஸ் கைது செய்தது. ஏழைகளுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதற்காக போராடிய ஐஏஎஸ் அதிகாரி சத்தியமூர்த்தி கொலை வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. அவரை தூக்கிலிட்டு கொலை செய்து தற்கொலை என்ற நாடகமாடிய கொலை கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. ரீது, பால் குடி. அம்மா, சித்தப்பா எங்க இருப்பாரு? இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சித்தப்பாவா? எங்க இருக்கணுமோ அங்க இருப்பாரு. அங்க பாரு.
நியாயம் சொல்ல இவன் தான் இங்கு லீடர். இல்லை பனி போர் இல்ல பயமும் எதுக்க எவனும் இங்க இல்ல. கண்ணு ரெண்டும் கர்ஜிக்குமே புலி புலி, இவன் புலி 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 சீரு புலி. டீச்சர் தலைவா நீ தேசத்தின் ஃபியூச்சர். தடைகளை தாண்டி பரப்பவனோ இவன், தலைமுறை தாண்டி வருபவனோ இவனோ. ஆரடி பில்லா எதையும் எதிர்ப்பவனில்ல. எதிரினாயன் கவுண்டரு, டவுட்டே இல்ல பவர் சென்டரு. எட்டி நில்லு இவன் ஷூட்டரு. கண்ணு ரெண்டும் கர்ஜிக்குமே புலி புலி, இவன் புலி புலி புலி. பயம் வரும் அடித்திடும் காற்றினில் வரும் புயல் பயந்திடும் திரும்பிடும். பயலாம் அழிப்பவன்டா புலி புலி, இவன் புலி 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 சீரு புலி புலி புலி, இவன் புலி 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 சீரு புலி 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 புலி. இவன் புலி, இவன் புலி, இவன் புலி.